என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சுய நினைவுகள், சுய வழிகள் தோல்வியிலே முடிந்துவிடும். ஆனால் தேவன் காட்டுகிற பாதை, தேவன் நினைக்கிற பிரகாரமாக நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் வெற்றியின் பாதையில் நடத்துவார். அங்கு தோல்வி இருக்காது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்ததாயிருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு உயர்ந்த எண்ணத்தை வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக, உங்கள் வழியை செவ்வையாய் மாற்றுவதற்காக. ஆனால் நாம் தேவனுடைய வழியை மறந்து தேவனுடைய சித்தத்தை விட்டு நம் மனம் போன போக்கிலே போகிறபடினாலே வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை சந்திக்கிறோம். அநேக மன சோர்வுகளோடு காணப்படுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய பாதையிலே நடக்க ஆரம்பித்தான். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.